வணக்கம். அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள உலக போர் நினைவு சின்னத்தில் இந்தியர் ஒருவர் நடனமாடியது இப்போது சர்வதேச அளவில் பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை இப்போது காண்போம். வாஷிங்டன் டிசியில் உள்ள இந்த உலக போர் நினைவு சின்னம் இரண்டாம் உலகப் போரில் தங்களை அர்ப்பணித்த 1.6 கோடி அமெரிக்கர்களுக்காகவும் உயிர் நீத்த 4 லட்சம் வீரர்களுக்காகவும் எழுப்பப்பட்ட ஒரு புனிதமான இடமாகும். மதுராஜு என்ற இந்திய வம்சாவளி இளைஞர் இந்த புனிதமான இடத்தில் டோன்ட் ரஷ் என்ற சவாலுக்காக ஒரு பெண்ணுடன் இணைந்து நடனமாடி அதை டிக்டாக்கில் பதிவேற்றினார். இது உலக அளவில் வைரலானது. இந்த வீடியோ பதிவேற்றப்பட்ட சில நிமிடங்களிலேயே போர் நினைவு சின்னத்தின் புனிதத்தை மதுராஜு அவமதித்து விட்டதாக பல அமெரிக்கர்கள் சமூக ஊடகங்களில் கொதித்தெழுந்தனர். இது ஒரு அவமரியாதை என்று கருதப்பட்டது. விமர்சனங்கள் ஒரு கட்டத்தில் எல்லை மீறி மதுராஜுவை அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்த வேண்டும் என்ற கோரிக்கையாக மாறியதுதான் இந்த சம்பவத்தின் மிக முக்கியமான திருப்பமாக அமைந்தது. குறிப்பாக ஜூசி ஸ்டார் 1008 என்ற ஹேண்டில் கொண்ட ஒரு பெண் மதுராஜுவின் வீடியோவை பகிர்ந்து அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இணையத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். அவர் மதுராஜு பணியாற்றும் பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அவரை உடனடியாக வேலையிலிருந்து நீக்க வேண்டும் என்று இணையத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தையே முன்னெடுத்தார். மதுராஜு H1B விசாவில் அமெரிக்காவில் இருப்பதாகவும் அவர் பொது இடத்தில் அநாகரீகமாக நடந்து கொண்டதால் அவரது விசாவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த பெண் சமூக ஊடகங்களில் வாதிட்டார். இதனால் ஒரு பெரிய இணைய கும்பல் மதுராஜுவை துரத்த தொடங்கியது. அவரது பழைய பதிவுகள், அவரது நடனப்பள்ளி என அனைத்தையும் அவர்கள் தோண்டி எடுத்து அவரை தனிப்பட்ட முறையில் தாக்கினர். ஆனால் ஒரு கட்டத்தில் இணையவாசிகள் மதுராஜுவை விட்டுவிட்டு அவரை இவ்வளவு தீவிரமாக தாக்கும் அந்த பெண் யார் என்பதை ஆராயத் தொடங்கினர். இது ஒரு எதிர்பாராத திருப்பமாக அமைந்தது. அந்த பெண்ணின் கணக்கை ஆராய்ந்த போது அமெரிக்க பெருமையை பேசிக் கொண்டிருந்த அவர் உண்மையில் அமெரிக்காவிலேயே இல்லை என்பது தெரிய வந்து அனைவரையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த பெண் கனடாவில் வசிக்கிறார் என்பதும் அங்கிருந்தே மதுராஜுவுக்கு எதிரான நாடு கடத்தல் கோரிக்கையை அவர் திட்டமிட்டு முன்னெடுத்தார் என்பதும் ஆதாரங்களுடன் இணையத்தில் நிரூபிக்கப்பட்டது. தனது பொய் அம்பலமானதும் அந்த பெண் உடனடியாக தனது அனைத்து சமூக ஊடக கணக்குகளையும் தனிப்பட்டதாக மாற்றிக்கொண்டு இணையத்திலிருந்து தலைமறைவாகிவிட்டார். இது அவரது அச்சத்தை காட்டியது. இந்த இணைய தாக்குதலால் மதுராஜு கடும் மன உளைச்சலுக்கு ஆளானார். இனவெறி மிரட்டல்கள் வந்ததால் அவர் தனது அனைத்து சமூக ஊடக பக்கங்களையும் நிரந்தரமாக நீக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். டாலோஸில் அவர் நடத்தி வந்த மேட் டாலஸ் என்ற புகழ்பெற்ற நடனப் பள்ளியின் இணையதளமும் இந்த தேவையற்ற சர்ச்சையினால் தற்போது முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பெரும் இழப்பாகும். மதுராஜுவுக்கு எதிராக ஒரு கும்பல் இயங்கினாலும் அவருக்கு ஆதரவாகவும் பல இந்திய அமெரிக்கர்கள் முன்வந்தனர். இது ஒரு தனிநபர் மீதான அநீதி என்றும் இணைய மிரட்டல் என்றும் அவர்கள் கூறினர். இதே நினைவு சின்னத்தில் இதற்கு முன்பு பல வெள்ளை அமெரிக்கர்கள் நடனமாடிய வீடியோக்கள் வைரலாகியுள்ளன. ஆனால் அவர்கள் மீது யாரும் நாடு கடத்தல் கோரிக்கை வைக்கவில்லை என்பது ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறது. இந்த சம்பவத்தை பயன்படுத்தி அமெரிக்காவில் உள்ள குடியேற்ற எதிர்ப்பு அமைப்புகள் இந்தியர்களுக்கு எதிராக வெறுப்பை பரப்பத் தொடங்கின. இது ஒரு தனிப்பட்ட சர்ச்சையிலிருந்து அரசியல் விவாதமாக உருவெடுத்தது. உண்மையில் இரண்டாம் உலகப் போரில் 25 லட்சம் இந்திய வீரர்கள் பங்கேற்று அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகளுக்கு பெரும் வெற்றியை பெற்று தந்தனர். அந்த வரலாறு இங்கே முக்கியமானது. அதே நேரத்தில் போர் நினைவு சின்னங்கள் போன்ற புனிதமான இடங்களுக்கு செல்லும் போது கண்ணியத்தை கடைபிடிப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும் என்று பலரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். அமெரிக்க தேசிய பூங்கா துறையின் விதிகளின்படி இது போன்ற இடங்களில் வணிக ரீதியாக படமெடுக்க முன் அனுமதி தேவை. ஆனால் ஒரு சாதாரண நடனம் நாடு கடத்துவதற்கான சட்டபூர்வமான காரணம் அல்ல. சட்ட வல்லுநர்களின் கருத்துப்படி ஒரு பொது இடத்தில் நடனமாடுவது விசா ரத்து செய்யவோ அல்லது ஒருவரை நாடு கடத்தவோ போதுமான காரணம் கிடையாது. இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட புகாராகவே பார்க்கப்படுகிறது. இப்போது சமூக ஊடகங்களில் டிஜிட்டல் தண்டனை என்ற புதிய முறை உருவாகியுள்ளது. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவரை வேலை இழக்கச் செய்வதும் அவரை தனிப்பட்ட முறையில் துன்புறுத்துவதும் இதன் ஒரு பகுதியாகும். சமூக ஊடகங்களில் ஒருவருக்கு எதிராக பெரிய அளவில் விமர்சனங்கள் எழும்போது அந்த நபர் பணியாற்றும் நிறுவனங்கள் தங்கள் பிராண்ட் நற்பெயரை காக்க அந்த நபரை நீக்க தூண்டப்படுகின்றன. இது ஆபத்தானது. அயல் நாடுகளில் விசா பெற்று பணியாற்றுபவர்கள் அந்த நாட்டு கலாச்சாரம், சட்டங்கள் மற்றும்
பொது இடங்களின் புனிதத்திற்கு மதிப்பளிக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த சம்பவம் உரக்க உணர்த்துகிறது. ஒருவரின் தவறை சுட்டிக்காட்டுவது தவறல்ல, ஆனால் அந்த தவறை பயன்படுத்தி ஒட்டுமொத்த இனத்தையோ அல்லது ஒரு நாட்டையோ இழிவுபடுத்துவது முற்றிலும் கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகும். நமது ஒரு சிறிய செயல் இணையத்தில் எவ்வளவு பெரிய எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து பதிவுகளை பகிரும் முன்பே ஒவ்வொருவரும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மதுராஜு தனது செயலுக்காக தனது கணக்குகளை நீக்கும் முன்பே தனது வருத்தத்தை பதிவு செய்திருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பையே அவருக்கு இந்த இணைய கும்பல் வழங்கவில்லை என்பது வருத்தத்திற்குரியது. மற்றவர்களின் வாழ்க்கையை அடியோடு அழிக்க முயலும் அந்த பெண்ணை போன்றவர்களுக்கு ஒரு நாள் அவர்களது பொய்யான அடையாளமும் அம்பலமாகும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த பாடமாகும். தவறு செய்பவர்களை தண்டிப்பதை விட அவர்களுக்கு திருந்த ஒரு வாய்ப்பளிப்பதே ஒரு நாகரீகமான சமூகத்திற்கு அழகு. இங்கே மனிதநேயம் ஏதோ ஒரு விதத்தில் தோற்று போனதாகவே தெரிகிறது. அமெரிக்காவின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு இந்தியர்கள் கடந்த பல தசாப்தங்களாக பெரும் பங்காற்றி வருகின்றனர். ஒரு சிலரின் தனிப்பட்ட செயலால் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தையும் எடை போடக்கூடாது. இந்த செய்திகளை உங்களுக்கு வழங்கியது உண்மை AI. பாதுகாப்பான மற்றும் பொறுப்பான இணைய பயன்பாடே ஒரு சிறந்த குடிமகனுக்கு அடையாளம். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.